பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூமியில ஆண்டவர் மீது பக்தி உள்ளதான ஜனங்களும் இருக்கிறார்கள், பக்தி இல்லாத ஜனங்களும் இருக்கிறார்கள். எல்லா மதத்திலையும் பக்தி உள்ளவர்களும் உண்டு, பக்தி இல்லாதவர்களும் உண்டு. அல்ல, பக்தி உள்ளதான ஜனங்களுக்கும் பக்தி இல்லாத ஜனங்களுக்கும் செயல்பாடுகளிலே வித்தியாசம் கட்டாயமாக உண்டு. நான் அநேக வேளைகளில் நினைக்கிறது என்னவென்றால், இந்த நாளிலே கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடந்து வந்திருக்கிறதான ஜனங்கள் முன்னாட்களே ஆண்டவர் அறியாத நிலைமையில இருக்கும் போது அவர்கள் இருக்கிறதான மதத்தில் அவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஏன் அந்த பக்தி கிறிஸ்தவ மார்க்கத்தில் வரும்போது இல்லை என்கிறதான கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் கடந்து வந்தது உண்டு. எல்லா மார்க்கத்தை விட கிறிஸ்தவ மார்க்கம் தான் சிறந்தது. மார்க்கம் என்றால் வழி. இந்த கிறிஸ்தவ மார்க்கம், இந்த வழி சிறந்ததாக இருக்கும் போது இந்த மார்க்கத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு பக்தி அதிகமாகத்தான் என்ன செய்வது இருக்க வேண்டும். ஆனால் ஏன் பக்தி குறைவாக இருக்கிறது? கிறிஸ்தவ மார்க்கத்தோட ஜனங்களுக்கு ஒன்று பக்தி குறைவாக இருக்கிறது, இன்னொன்று பக்தியினுடைய வெறுமையான வேஷம் மட்டுமே இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே மனிதர்கள் தேவ பக்தியுடைய வேஷத்தை அதிகமாக தரித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்டதான பக்தியை கூட நமது சபையில் வருகிற ஜனங்களிடத்தில் நான் பார்க்க முடியவில்லை. பக்தி என்றால் என்ன? பக்தி என்றதான வார்த்தைக்கு ஆங்கிலத்துல என்ன கொடுத்திருக்கிறது என்றால் காட்லினஸ் கொடுத்திருக்கிறது. அதாவது தெய்வீகம், தெய்வீகம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வீக காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்குள் இருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. தேவனை பக்தியோடு தேடுவதற்கும் பக்தி இல்லாமல் தேடுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. பக்தியோடு ஆராதனை செய்வதற்கும் பக்தி இல்லாமல் ஆராதனை செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. பக்தியோடு தேவ சன்னிதானத்தில் கடந்து வருவதற்கும் பக்தி இல்லாமல் கடந்து வருவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய நாட்களிலே இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் என்ன கட்டளையிட்டார்? வேறுபாடை கட்டளையிட்டார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் சபையில கடந்து வருகிற பக்தி உள்ள ஜனங்களுக்கும் பக்தி இல்லாத ஜனங்களுக்கும் அவர் வேறுபாடை கட்டளையிடுகிறார். ஆனால் நாம் நினைக்கிறது என்னவென்றால், சபையில கடந்து வந்து விட்டால் எல்லா காரியங்களும் நன்றாக நடக்கும், நேர்த்தியாக நடக்கும், நமக்காக ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, நமக்காக சபையில் உள்ளவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அது உண்மைதான், ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்க, சபையில் உள்ள விசுவாசிகள் ஜெபம் பண்றாங்க. ஆனால் ஜெபத்தினால நீங்கள் எத்தனை பேர் நன்மை அடைந்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு நன்மை வருவதற்கு பதிலாக தீமை வருகிறது. அநேக ஜனங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பதிலாக அவர்கள் கர்த்தருடைய சாபத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தில் இவ்விதமாக ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 6வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாய் இருக்கிறத நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மழை ஒரே மழை, ஆனால் ஆசீர்வாதம் பெற்றதான நிலம் தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை கொடுக்கிறது. ஆனால் சில நிலங்கள் முட்பூண்டுகளை என்ன செய்கிறது? முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் விளைவிக்கிறது. சபையிலே கடந்து வருகிற ஜனங்களுக்கு அபிஷேகம் ஒரே அபிஷேகம் தான். ஆவியிலே வேறுபாடு இல்லை, ஒரே ஆவியானவர் தான்.
இந்த ஆவியானவர் எல்லாரிடத்திலும் கிரியை செய்கிறார். ஆனால் சில ஜனங்கள் மட்டும் இந்த பரிசுத்த ஆவியினால் நல்ல கனி கொடுக்கிறார்கள். ஆனால் சில ஜனங்களால் ஏன் நல்ல கனி கொடுக்க முடியவில்லை, முட்பூண்டுகளையும் அவர்கள் முட்செடிகளை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நற்கனி கொடுக்கிறதான செடி என்ன பெறுமா? ஆசீர்வாதம் பெறும். ஆனால் முட்செடிகளை கொடுக்கிறதான அந்த நிலமோ அது சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சபையை கடந்து வருகிறதான ஒரு சாரார் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள், இன்னொரு சாரார் சாபத்தை பெறுகிறார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் எண்ணுகிறோம், நான் ஆண்டவரை தேடுகிறேன், எனக்கு சாபமே வராது, ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சாபம் ஆயிட்டாரு, எனவே சாபமே வராது என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டு இருப்பீர்களானால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியவில்லை. எதற்காக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கஷ்டத்தை அனுமதிக்கிறார்? சில வேளைகளிலே சாத்தானுடைய கையிலேயும் சிலர் என்ன செய்யறாரு? ஒப்பு கொடுக்கிறாரா இல்லையா? தேவனால் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக பொல்லாத ஆவி வர விடப்பட்டதானால் அதை அகற்ற ஒரு ஊழியக்காரனாலும் முடியாது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும் போதெல்லாம் சாத்தான் எல்லாம் பயந்து நடுங்கும். ஆனா அதே பவுலுக்கு ஆண்டவரால் வர விடப்பட்டதான ஒரு ஆவி இருந்ததாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், சாத்தான் கூட்டம் தூதனாக இருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றான். பவுல் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறாரு. இது என்ன விட்டு என்ன செய்யணும், நீங்களும் என்று சொல்லி ஜெபம் போது அதை ஆண்டவர் நீக்கவில்லை. எதற்காக அதை ஆண்டவர் அனுமதித்தார் என்றால், இந்த பவுலுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்தது. இன்னைக்கு அநேக தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது? பெருமை இருக்கிறது. அநேகருக்குள்ள இருக்கிறதான பெருமை உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிறது. அநேக பெற்றோருக்குள்ள இருக்கிறதான பெருமை உங்களுடைய பிள்ளைகளுடைய வருங்கால ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. இது எல்லாம் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு விரோதமானது என்பதை அறிந்ததான ஆண்டவர் நம்மீது உள்ளதான அன்பினாலே நம்முடைய பெருமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக, நம்மை தாழ்மையுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆண்டவர் எப்போதுமே அன்பு கூறுகிறதான ஜனங்களுக்கு என்ன அடிப்படையில் நன்மை செய்வார் என்றால், நம்முடைய ஆத்தும மீட்பின் அடிப்படையில் தான் நன்மை செய்வார். ஏனென்றால் மனுஷன் பூமியிலே வாழப்போகிற நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். அதற்கு மேல இருந்தால் அவர்களுக்கும் சஞ்சலம். அவர் எந்த குடும்பத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு சஞ்சலம் என்று கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகபட்சம் ஒரு மனிதன் 120 வருடம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 120 வருட வாழ்க்கையுடைய காரியங்கள் ஆண்டவர் பெரிதாக எடுக்கிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையில 120 வருடம் என்பது எத்தனை நாளைக்கு சமாளம் தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருடம். ஒரு நாள் என்பது தேவனுக்கு எத்தனை வருடமா? 1000 வருடம். அப்ப ஒரு நாள் 1000 வருடமாக இருக்குமானா 120 வயது என்பது ஒரு சில மணி நேரங்கள் தான் தேவனுடைய பார்வையில். எனவேதான் அந்த ஒரு சில மணி நேரத்தினுடைய மேன்மைக்காக ஆண்டவர் நமக்குள் செயல்படாமல் என்னென்னைக்கும் நித்திய காலமாக நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். நமக்கு கொடுக்கிறதான உயர்வு நம்முடைய ஆத்மீகத்தை அழித்து கொடுக்கிறதாக இருந்தால் அதை தருகிறதை காட்டிலும் அதை தராமல் இருப்பதே நல்லது. என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, 2 கையுடையவனாய் நான் நரகத்துல போவதை பார்க்கணும், ஒரு கையுடையவனாய் நான் பரலோகத்துக்கு போவது. அப்படிதானே? நம்முடைய கண்ணு நமக்கு இடலா இருந்தா ஒற்றை கணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பதுதான் நமக்கு நல்லது. இது சரீரத்தினுடைய அவயவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் உலக பிரகாரமான
ஆசீர்வாதத்தோடு ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்ப்போமானால், நாம ஒரு பெரிய படிப்பை படிக்க வைத்து, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டருக்கு நம்மளை படிக்க வைத்து, நம்முடைய ஆத்மா நரகத்தில் போவதை காட்டிலும் ஏதோ ஒரு 12ஆம் கிளாஸ் படித்து விட்டு ஒரு சிறிய வேலையை பார்த்துட்டு நம்மை ஆண்டவர் நடத்தி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் போவோமானால் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஒரு மிகப்பெரிய வீட்டிலே, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு பெரும்பாலும் ஒரு வீட்டிலே குடியிருந்து நாம நரகத்துல போவதை பார்க்கிறோம். ஏதோ ஆண்டவர் தந்திருக்கிற பணத்தை வைத்து ஒரு சிறிய வீடை கட்டி அதுல நம்ம ஆண்டவருக்காக குடியிருந்து வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திலே போவது என்பதுதான் மேன்மையான காரியம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் அநேக நன்மைகளை கொடுக்க முடியவில்லை என்றால், அவர் நம்முடைய ஆத்மாவை அதிகமாக, நான் சொல்லுவேன், வாலிப வயதெல்லாம் என்னுடைய தகப்பனார் பெரிய வசதி உள்ளவராக இருந்து, அவர் உயிரோடு இருந்து நல்ல வசதி உள்ளதாக ஒரு பாஸ்டராக இருந்தா நான் மனம் திரும்பி இருக்கவே மாட்டேன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அனைவருடைய வாழ்க்கையில வருகிறதான பொருளாதாரம் தான் அவர்களை ஆண்டவர்கிட்ட தூரம் போக செய்கிறது. நாம் பொருளாதாரம் இல்லாத வேளையிலே நமக்கு தாழ்மை இருந்தது. பொருளாதாரம் இல்லாத வேளையிலே மற்றவர்களை மதித்தோம். பொருளாதாரம் இல்லாத வேலைகளிலே நாம் ஆண்டவர் நன்றாக தேடினோம். ஆண்டவர் பேரில் நமக்கு அன்பு இருந்தது. இப்ப பணம் ஏறுறதற்கு பிறகு, பொருளாதாரம் ஏறினதற்கு பிறகு ஆண்டவரை தேட முடியல, ஆண்டுடைய பிள்ளைகளை மதிக்க முடியல, உடல் விசுவாசிகளை மதிக்க முடியல, ஊழியக்காரங்களை மதிக்க முடியல. அப்படிதான் அநேக இடத்துல இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் நல்ல பொருத்தனையை பண்ணி நல்ல தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்றால் உங்களை நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக இடங்களிலே ஊழியக்காரர்களுடைய நாமத்தை தூசிக்கிறது யார் என்றால், அவர்கள் கீழே இருந்து உயர்வடைந்து இருக்கிறது அநேக ஜனங்கள் தான் சபை ஊழியர் தூசிக்கிறாங்க, உடல் விசுவாசிகள் தூசிக்கிறாங்க. அதே வேளையில அவர் கஷ்டத்துல இருக்கும்போது அவருடைய தலை நிமிராது அப்படியே அமைதியாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சிலரை தாழ்மைப்படுத்தும்படியாக சில வேளைகளிலே சில ஆவியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய அனுமதிக்கிறார். அவளோட பெரிய ஆட்கள்லாம் நாம் இல்லை. பவுல் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். புதிய ஏற்பாட்டில் அதிகமான பக்கங்கள் அந்த பவுலுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரட்ட முடியாத பேயெல்லாம் அவர் விரட்டுவாரு. அவரை பார்த்தாலே பேயெல்லாம் நடுநடு நடுங்கும். ஆனால் தேவனால் வர விடப்பட்டதான பொல்லாத ஆவி அவனை குட்டி கொண்டிருக்க அவனுக்குள்ள என்ன பெருமை இருந்தது தெரியுமா? கவனிக்கிறீங்களா? தேவனுடைய சன்னிதானத்துல உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா என்ன ஆட்கொண்டிருக்குன்னு அர்த்தம். பேய் தான் அவங்கள ஆட்கொண்டிருக்கு. என்ன வருது? பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? சிலர் சொல்வதற்கு எனக்கு தைரியம் தான் அமைதியா இருக்கிறேன். பொல்லாத ஆவி உங்களை என்ன செய்து சிலரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அது எங்கேயும் வந்தோட கிரிய செய்து தேவனுடைய சன்னிதான வேதனையோடு சொல்றேன். கொஞ்சம் ஆத்துமாக்களாக இருந்தாலும் நீங்க தேவனால் வழிநடத்தப்பட்ட, தேவனால் போதிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துல போனா அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நேரத்தினத்துல பேசிக்கொண்டிருக்கும் போது என் மகன் சொன்னா, உங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்யல தெரியல பாப்பா, ஒவ்வொருத்தங்க எப்படி எல்லாம் ஆட்களை கவர் பண்ணி கொண்டு போறாங்க. நான் சொன்னேன் 10,000 பேர் கூட்டி அந்த 10,000 பேர் நரகத்துக்கு போய் நடத்துறவரும் நரகத்துக்கு போவதை விட 10 பேரை கூட்டி அந்த 10 பேரும் தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து நானும் பரவத்துல போனா அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டுடைய சன்னிதானத்துல கடந்து போகும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்று சொல்லி நான் ஆண்டுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குமானால் அதைத்தான் பாக்கியம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை ஒரு 1000 பேர் கூடனா மதிப்பு எனக்கு கூடிரும். இவர் பெரிய பாஸ்டர் மதிப்பு கூடும். அடுத்த பணம் கூடும். நம்மளை பார்த்து வணக்கம் சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். கனம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். பணம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் மறுமையிலே ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவாரா கனம் பண்ண மாட்டாரா அதை பார்க்க வேண்டும். மறுமையில நாம் கடந்து போகும்போது தேவனுடைய தூதர்கள் நம்மை கனம் பண்ணுவார்களா கனம் பண்ண மாட்டார்களா அதை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். இந்த சபையை கடந்து வருகிறதான ஜனங்கள் எல்லாரும்
தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சில வேளைகளை கடினமாக என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, போதிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த பவுலுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. என்ன பெருமை? என்னன்னு சொல்லுங்க. 3ஆம் வானம் வரைக்கும் நான் அவருக்கு உள்ளே இருந்த வாயில அவர் சொல்லல. அந்த பெருமை அவருக்கு உள்ளே இருக்கிறது. யாருமே எந்த ஊழியக்காரனும் 3ஆம் வானம் வரைக்கும் போகல. அங்க தேவனுடைய தூதர்கள் பேசுகிறதான பாசை எந்த ஊழியக்காரனும் கேட்கல. ஆனா நான் கேட்டேன், பெருமை எங்க இருக்கிறது? உள்ளே இருக்கிறது. பெருமை இன்றைக்கு அநேகருக்கு வந்து உள்ளே தான் இருக்கிறது, வெளியே வெளிப்படுகிறது இல்ல. சில வேளைகளில் தான் பெருமை உங்களுடைய வார்த்தைகளிலே, உங்களுடைய பார்வையிலே, உங்களுடைய செயல்பாடுகளிலே வந்து வெளிப்படுகிறது. இந்த பவுலுக்குள் இந்த பெருமை இருந்தபடினால ஆண்டவர் இந்த சாத்தான் குற்றம் தூதனை வந்து விட்டார். இது வந்து இவனை விட்டு நீங்கவே இல்லை. அவரே ஜோமனா அவர் மூலமாக நன்மை பெற்ற விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்தாலும் ஜோனிப்பாங்க. அவருக்கு ஆண்டவரே எங்க ஊழியக்காரர் எப்படி இருக்கிறாரு, இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏடியை சொல்றாங்க. சாத்தான் குட்டி கொண்டிருந்ததான், சில காக்கா வலிப்புன்னு சொல்றாங்க, சில வேற நோயின்னு சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா சாத்தானா வருகிறதான ஒரு செயல்பாடுகள் ஒரு இடத்துல சாகுற வரைக்கும் இருந்து கொண்டே இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி அனுமதிக்கல. நம்ம மேல ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவராக இருந்தா சில காரியங்களை அனுமதித்து தான் நம்மை வந்து என்ன செய்வார், சரிப்படுத்துவார். நான் முன்னாட்களிலே செய்த சில காரியங்கள் அப்போது எனக்கு அது சாதாரணமாக இருந்தது. ஆனால் பல வருடங்களுக்கு 30 வருடம் 40 வருடத்திற்கு முன்னாடி நான் செய்த சில செயல்களுக்காக நான் இப்போது மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியம்லாம் சரியில்லாத காரியம், இது இத்தனை வருடங்களுக்கு முன்பதாக நடந்ததுதான். ஆனால் அது என்னுடைய ஆத்மாவினுடைய வளர்ச்சியை என்ன செய்கிறது, பாதிக்கிறது. என்னை வந்து என்ன செய்ய மன்னிங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஜெபமெல்லாம் வந்து என்ன அடிப்படையில் இருக்கிறது? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துடைய அடிப்படையில் மட்டுமே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியும் தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். காய்கறி கடையில காய்கறி வாங்க போனால் கருவேப்பிலை இலவசமாக கூட கொடுக்கப்படுகிறது போல நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்கிறதான வாழ்க்கை வாழ்ந்தா ஆண்டவர் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தருவார். ஆனா இன்னைக்கு அநேகருக்கு நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க முடியவில்லை. சிலரை நம்பி வேலையை கொடுக்க முடியவில்லை, சிலரை நம்பி படிக்கிற அறிவை கொடுக்க முடியவில்லை, சிலரை நம்பி ஆண்டவர் பொருளாதாரத்தை கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் இருக்கிற நிலைமையில என்ன இல்லை, அவர்களுக்கு உண்மை இல்லை. இடத்துல சொல்லி இருக்கிறது, கொஞ்சத்துல நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தா அநேகத்தின் பேரில உண்மையா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய காரியங்கள் உண்மையா இருக்கிறீங்களா? அடுத்தவருடைய காரியத்தில் உண்மையா இருக்கிறீங்களா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மையா இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுக்கத்தக்கவன் யார்? ஒரு நபர் ஒரு பொருளை வாங்கி வர சொல்லி கொஞ்சம் பணத்தை உங்களிடத்துல கொடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த பொருளை வாங்கி விட்டு அதற்கான சரியான காசைத்தான் அவரிடத்துல சொல்லி மீதியை கொடுக்கிறீர்களா, இல்லாவிட்டால் அதுல ஒரு உள் கமிஷன் என்ன செய்றீங்களா, வைக்கிறீங்களா? உள் கமிஷன் வைக்கிறீங்களா? மற்றவருடைய காரியத்தில் நமக்கு உண்மை வேணும். அப்பதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு சில நன்மைகளை சொந்தமாக தருவார். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய காரியத்தில் நமக்கு உண்மை வேண்டும். நீங்களே வாங்குகிறத சம்பளத்தில் உண்மை இல்லாவிட்டா உங்க பிள்ளைகளை படிக்க வைத்து ஆண்டவர் எப்படி மேன்மையான ஒரு போஸ்டிங் கொண்டு வைக்க முடியும்? இப்போது நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தில் வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் சரியாக வந்து ஆண்டவருக்காக கொடுக்கிறதில்ல, ஒரு பகுதியை கொடுக்கிறீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய அனைத்து காரியம் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவை கூட ஆண்டவர் வந்து கனமிடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்காக நீங்கள் சின்ன சின்ன காரியங்களை செய்தாலும் அதற்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுப்பார். சில வேளைகளில் என்னுடைய முன்னோர்கள் செய்தான காரியங்களை நினைவு கூறுகிறது உண்டு. சமீபத்தில் என்னுடைய தகப்பனரை பெற்ற பாட்டியை குறித்து என்னுடைய தாயார் ஒரு சாட்சியை சொன்னாங்க. அப்போ வந்து அவர்கள் ஒரு வஸ்திரத்தை எப்போதும் கையில் வைத்து, ஒரு சேரியை வந்து எப்போதும் கையில் வச்சிருப்பாங்க.
கையில வச்சுட்டு அப்படியே சும்மா அப்படி தெருவில் சுத்திட்டு அப்படியே வருவாங்க. அப்படி வரும்போது சில வயதான ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, தீய வச்சு கொடுத்தனா கொடுத்து கூடாது, அவ்வளவு அழுக்கா இருக்கும். அவருக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, மறுபக்கமா இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அங்க வயதான ஆளு ரொம்ப அழுக்கு வஸ்திரத்தை உடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க கையில கொண்டு போய் இருக்கிறதான இவர்களுடைய வஸ்திரத்தை இவர்கள் அவர்களுக்கு கொடுத்து, இந்த வஸ்திரத்தை நீங்க மாற்றிட்டு உங்க வஸ்திரத்தை தாருங்கள்னு சொல்லி வாங்கி அதை துவைத்து கொண்டு கொடுத்துட்டு திரும்ப அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு வருவார்களாம். இது ஒரு மிகப்பெரியதான ஒரு காரியம். இன்னொரு நபருடைய ஒரு வஸ்திரத்தை துவைத்து கொடுப்பது என்பது அவ்வளவு சாமானியமான காரியமே இல்லை. ஆனா அவர்கள் செய்ததான நற்கிரிகள் எல்லாம் இன்னைக்கு ஜெனரேஷன்ல அது ஆசீர்வாதமாக வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் அந்த நன்மைகள் என்ன செய்கிறது, தொடர்கிறது. எடுத்த வேத போதைக்கு வருகிற ஆவிக்குரிய பெருமை நமக்கு என்ன செய்யாது, கூடாது. இந்த பெருமை வந்தா நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம், ஆண்டவரே எனக்கு எதை தாருங்க. ஒரு நபர் ஒரு வார்த்தையை பேசணும்னு 8 பேசுறீங்க பத்தியா, அதே எதனுடைய அறிகுறி தான், பெருமையுடைய அறிகுறி தான். பெருமை இருக்கிறபடினாலதான் என்னால பேச முடியும். பெருமை நான் பேசதான் செய்வேன், ஒரு அகங்காரம், இதெல்லாம் இருக்கிறபடினாலதான் நாம என்ன செய்யறோம், பேசுகிறோம். இல்லாவிட்டா நம்ம பேச்ச வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன செய்வோம், போவோம். ஆண்டவரே என்ன செய்வார், நமக்குள்ள ஒரு மாம்ச வைராக்கிய பேசாட்டா அவன் என்ன மனுஷின்னு நினைப்பாளா? பேசி என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க, பேசி என்னத்தை எடுத்தீங்க? உங்க சமாதானம் வரதான் காரணம், குடும்பத்துல பிரிவினை வந்ததுதான் காரணம், நண்பர்களுக்குள்ள பிரிவினை வந்ததுதான் காரணம், உடல் விசுவாசிக்குள்ள பிரிவினை வந்ததுதான் காரணம். அதுல எந்த பயனும் இல்லையே. அதான் அப்ப சொன்ன பவுல் ஒரு சபைக்கு எழுதும் போது அவர் இவ்விதமாக எழுதுகிறார், நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? விசுவாசிகள் அநியாயத்தை சகிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக பேசுகிறது அநியாயமாகத்தான் பேசுகிறார்கள், நமக்கு விரோதமாக செயல்படுகிறது அநியாயமாகத்தான் செயல்படுகிறார்கள். நாம் இதையெல்லாம் கொண்டு ஆண்டுடைய சன்னிதானத்தில் வைத்துவிட்டு நாம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம முன்ன நோக்கி எப்படி ஓடணும், எப்படி ஓடணும்? பொறுமை வேணும். ஆனா என்ன செய்யணும், ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது, ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை அவர் தமக்காக என்ன செய்திருக்கிறார், தேர்ந்தெடுத்து இருக்கிறார். நீங்கள் ஆரம்ப நாட்கள் பக்தியாக இருந்தீங்க, ஆண்டவர் அறியாமை இருக்கும்போது பக்தியாக இருந்தீங்க. காலையில் அதிகாலையில் எழுந்தோடனே சாமி கும்பிட்டீங்க, நன்றாக எங்கேயும் பொட்டு வைத்துதான் போவீங்க, ஆண்களாக இருந்தால் திருநீர் வைத்தான் போவாங்க, எல்லாம் பக்தி இருந்தது. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வீட்டால் நல்லா சுத்தமாக எல்லாம் வைத்து அதற்கு சில ஆசாரங்கள் எல்லாம் செய்ததான உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் கூட இந்த ஆசாரங்கள்லாம் கடைபிடித்து ஆண்டவரை தேட முடியவில்லையே. உங்களுடைய பக்தி எங்கே போனது? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பக்தி விடியற் காலத்தில் தோன்றும் பனியை போல என்ன செய்து விட்டது, மறைந்து போய்விட்டது. உங்களுடைய பக்தியில இருந்து உங்களை தள்ளுபடியாக அநேக சூழ்நிலைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த பக்தியை நம்ம விட்டுவிடவே கூடாது. தேவனுடைய ஆலயத்திற்கு வருவது கூட பக்தி தான். அது நேரத்தோடு வருவது என்பது அது அதை விட அதிகமான பக்தி. ஒரு வாரம் கூட தவறாமல் வருகிறது என்பது அது அதை விட பக்தி. உங்களால சொல்ல முடியுமா, ஒரு வாரம் கூட நான் ஆலயத்திற்கு நான் என்ன வச்சிருக்கேன், ஊழியத்திற்கு வந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு நாள் ஆராதனை நடத்த முடியாம ஆயிடுச்சு. ஒரே ஒரு நாள் தான், மிச்சம் எல்லா நாளும் வந்து ஆராதனைக்கு வந்து இருக்கிறேன். சில வேளைகள் எங்க ஊர்ல யாராவது டெத்தா இருந்தா ஆராதனை நடக்காது, அது வேற. ஆனால் ஆராதனை உள்ளதான வேலையில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில என்னுடைய சகோதரனுடைய பிரச்சனையுடைய காரியமாக களியாக்காவடியில மாட்டிக்கொண்டேன். அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் தவறுனது, மற்ற நாள் நான் தவறுனதே இல்லை. உங்களுக்கு எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் எங்க ஃபேமிலி, போகல. இன்னைக்கு என்ன கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. சொன்னாங்க 2 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, நாங்க 2 மணிக்கு மேல இங்கிறதே 2 மணிக்கு மேல இங்கிறதே கிளம்பும். அவங்க வருத்தப்பட்டாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவங்க வருத்தப்பட்ட கர்த்தர் நம்ம குறித்து சந்தோஷப்பட்டு இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பா.
இன்னும் அதிகமாக அவர்கள் மேல வந்து மேன்மைப்படுத்துவார். நாம் அநேக வேளைகளில நாம் மனுஷனை மதிக்கிறோம் என்று சொல்லி தேவனை வந்து கணீரம் பண்ணி விடுகிறோம். நாம் மனுஷனை சந்தோஷப்படுத்துகிறோம் என்று சொல்லி தேவனை துக்கப்படுத்தி விடுகிறோம். நம்ம தேவனை துக்கப்படுத்துகிறதா மனுஷனை துக்கப்படுத்துகிறதா? எவரையும் சில வேளைகளில் நம்மால் சந்தோஷப்படுத்த முடியாது. சில வேளைகளில் நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நம்ம மனுஷன் சங்கடப்படத்தான். ஏனென்றால் மனுஷிகத்திற்கு அடுத்ததான காரியங்களை அடிப்படையில் சிந்திப்போம். ஆனா தேவன் ஒரு தெய்வீகத்திற்கு அடிப்படையிலான காரியத்தில் அவர் சிந்திப்பார். நம்முடைய ஆத்மா எப்படியும் வந்து ஈடேற வேண்டும். நாம் இந்த பூமியில செய்யறதான காரியங்கள் எல்லாமே சரீரத்திற்காகத்தான். கொடுத்துக்கிறோம் சரீரத்திற்காக, சாப்பிடுகிறோம் சரீரத்திற்காக, வேலை செய்கிறோம் சரீரத்திற்காக, நாம் 4 பேர் மத்தியில் நாம் பழகி கொண்டிருக்கிற சரீரத்திற்காக. எல்லா காரியங்களுமே எதற்காக தான்? சரீரத்திற்காகத்தான். ஆனால் இந்த சரீரம் திடீரென்று சொல்லி தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிடும். அது எப்ப நிறுத்தும் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அடுத்த மணி நேரத்தில் நிறுத்தலாம், இல்லாவிட்டால் அடுத்த நாள்ல நிறுத்தலாம், அடுத்த மாதத்துல நிறுத்தலாம். அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உங்களுடைய ஆத்துமாவை இந்த பூமியில் உள்ளதான காரியங்கள் ஒண்ணுமே திருப்தி செய்ய முடியாது. உங்களுடைய ஆத்துமா தான் விலையேற பெற்றது. உங்களுடைய ஆத்துமா ஜீவனோடு இருக்கும்படியாக நீங்க என்ன செய்யணுமோ அப்புறம் ஜீவனோடு இருக்க தைரியம் சொல்ல முடியுமா? ஜீவனோடு இருக்கா? ஆவியில் ஆரம்பம் பண்ணீங்க சிலர். இப்ப எதுல ஓடிக்கிட்டு இருக்கு? மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. நபரை கூட சொல்றேன், மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க சிலர். சீக்கிரத்தில் ஜாக்கிரதை மறந்துருந்தோம்னா முடிவு எதுல முடிஞ்சிடும்? மாம்சத்துல முடிஞ்சிட. மாம்சீகத்துல முடிஞ்சா உங்களுக்கு அழிவு தான். உங்களுடைய ஆத்மா வந்து முடியும் போது அது ஆவிக்குரிய அனுபவத்திலே முடிய வேண்டும். ஆவியிலே ஆர்வம் பண்ணி மாம்சத்துல முடிவடைய போகிறீர்களோ? ஒரு கொஸ்டின் இன்றைக்கு உங்களை குறித்து கேட்கப்படுகிறது. ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தீங்க? எவ்வளவு அன்பு ஆண்டவர் மேல, எவ்வளவு தாகம் ஆண்டவர் மேல, சபையின் மேல எவ்வளவு அன்பு, சபையின் மேல எவ்வளவு ஒரு வைராக்கியம். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு உள்ளதான எண்ணங்கள் எல்லாம் எல்லா ஜனத்தை போல பைபிள்ல சொல்லி இருக்கிறது அல்லவா? நோவா காலத்தின் சமம் போல புசிக்கணும், குடிக்கணும், பெண் கொடுக்கணும், தான், இவ்வளவுதான். வேற எந்த எண்ணமே இல்லை. ஆனா ஆண்டு சொல்றாரு, அவைகளெல்லாம் தானா நடக்கும். நீங்க சாப்பிடுறது தானா வரும், நீங்க குடிக்கிறது தானா வருமானதா? அது எப்படி பாஸ்ட் வரும்? அது எப்படி பாஸ்ட் வரும்? நீங்க பிரயாசப்படவே வந்துருமா? படிக்கிறாங்க மார்க் நிறைய கிடைக்கணும். என்ன கிடைக்காம போயிருது? பிரயாசப்பட்டா என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ராமுலோடு பிரயாசப்பட்டோம் சொன்னாங்க. ராமுலோடு பிரயாசப்பட்ட ஒண்ணும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்டதான மாத்திரத்துல திரளான மீன்களை பிடித்தார்கள். வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்டா உங்களுக்கு திரளான ஆசீர்வாதம் வரும். அவருடைய வார்த்தையை கேட்காம நீங்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதன வரைக்கும், நீங்களே உங்களுக்கு ஆலோசகராக இருந்தா, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தங்களை தாங்களே மேய்க்கிறவர்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கு. யூதாவில் தான் சொல்லியிருக்கிறது. யூதாவினுடைய நிறுவனம் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். சரி போதும். தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறது. எல்லாம் எனக்கு நீங்க நினைக்கிறீங்க, ஆசை எனக்கு விசுவாசம் இருக்கு, நீங்களும் எனக்கு ஜோம்னா என்ன இல்லை நினைக்கிறீங்களா? நீங்களாம் ஜோம்னா என்ன?
எனக்கு அவசியம் இல்லை. எனக்கும் விசுவாசம் இருக்க, எனக்கும் ஆண்டவர் தான் ரொம்ப ஐக்கியம் இருக்க. உங்களுக்கு முன்னாடி வந்து பேசுகிறதா நானே அநேக போதர்களிடம் தலை கொடுத்து என்ன செய்திருக்கிறேன். என்னைய விட வயது குறைஞ்சவங்கிட்ட கூட சில வேலைகளில் நான் தலையை கொடுத்து என்ன செய்திருக்கிறேன், ஜோமணி இருக்கிறேன். நான் ஜோமணி நன்மை நடக்குது, நான் ஜோமணி வந்து ஜனங்களுக்கு அற்புதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணாம இருக்கல. ஆனா இன்னைக்கு அநேக தங்களுக்கு தாங்களே போதகர், தங்களுக்கு தாங்களே வந்து ஆலோசகர், தங்களுக்கு தாங்களே எல்லாவற்றுக்கு எல்லாம் மெய்ப்பன் வேற ஆடு வேற என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபேமிலி வந்து வருவாங்க, சனிக்கிழமை வருவாங்க. அப்போ கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய மனைவி வருகிறத நிறுத்திட்டாங்க. அதான் எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த அதான் நம்மளை பிடிக்காமலோ இல்லாட்ட எதுவும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம மாப்பிள்ளைக்கு தான் சரியில்லை, அவர் போயிட்டே இருக்கட்டும், ஏன்னா அவருக்கு செய்வன போலாரு, அவர் போயிட்டே இருந்தாலும் அவருக்கு நல்லா போயிட்டே இருக்கட்டும், எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஏன் ஜெபமே என்ன ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாசமா என்ன செய்யல, கொஞ்சம் மாசமா வரல. அப்போ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இது சாதாரணமாக வராம இல்லை, ஏதோ சம் ப்ராப்ளம் இது. ஏன்னா என்னையே வந்து பிடிக்காம இல்லை, சபையை பிடிக்காம இல்லை, மனைவி பிள்ளைகளை பிடிக்காம இல்லை, எல்லாரையும் பிடிச்சிருக்கு. ஆனா திடீர் வந்து வருவதற்கான மனநிலைமை போய்க்கு, அவ்வளவுதான். வருவதற்கு என்ன இல்லை, மனசு இல்லை. ஆனா மாப்பிள்ளை ஒரு வாரம் தவறுனாலும் மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறதுல தீவிரம். ஏன்னா மாப்பிள்ளைக்கு இங்க வரலன்னா அவருக்கு பழையபடி பிரச்சனை ஆயிரும். எனவே மாப்பிள்ளைய வந்து அனுப்பி வைக்கிறது தீவிரம் தான் வரல. நான் சொன்னேன், ஏதோ பிரச்சனை இருக்கு, சீக்கிரத்துல ஏதாவது சம்பவிக்கும் என்று சொல்லி சமீபத்தில் சொன்னாப்புல. திடீர்னு என்ன நடக்குது? அப்போ அந்த தம்பி சொல்லியிருக்காப்புல, நமக்கு அங்க போய் தான் ஜோன் எல்லாம் சரியாகுது, பாஸ் எடுத்த போய் ஒரு நாள் ஜோன் தோணும் எல்லாம் சரி இல்ல, எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் ஜோம்னால எனக்கு என்ன ஆயிரும், நான் ஜோம்னால எனக்கு சரியாயிரும் சொன்னாப்புல. அவங்க கடை வச்சிருக்கிறாங்க, கடைக்கு ஆள் ஜாமான் வாங்க போயிருக்காங்க, கடையில ஜாமான் கொடுக்குற ஆளு நிலெல்லாம் குத்தி இப்படி உட்கார்ந்து இருக்கு, பாக்குறதுக்கு பயப்படக்கூடிய அளவு இப்படி உட்கார்ந்து இருக்கான். யாரு? இந்த தம்பியுடைய மனைவி. அந்த அப்புறம் அந்த கொஞ்சம் ஷேக் ஆகி அப்படி திரும்ப பார்த்துருக்குறாங்க. என்னன்னு கேட்கணும், இல்லக்கா ஒரு மாதிரி எனக்கு இருக்கு, பொல்லாத ஆவி. அவர்களுக்குள்ள இப்படி ஒரு தவறான ஒரு எண்ணத்தை கொடுத்த விசுவாசி தான் ஊழியக்காரர் தான். ஊழியக்காரருக்கு ஆண்டு வேதத்துல சொல்லி இருக்கிறார், மெய்ப்பன் என்ன அந்தஸ்து அவரே கொடுத்திருக்கிற, ஊழியக்காரன் எடுக்கிறது இல்ல, மெய்ப்பன் என்ன அந்தஸ்து ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். விசுவாசிகளுக்கு அதாவது ஆடுகள் என்னதான ஒரு நிலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மெய்ப்பன் ஆடுகளை மேய்க்கணுமா, ஆடு மெய்ப்பன் மேய்க்கணுமா? மெய்ப்பன் நினைச்ச இடத்துல ஆடு மேய்மா, ஆடு நினைச்ச இடத்துல மெய்ப்பன் மேய்ப்பானா? சொல்றது விளங்குதா? ஆடு நினைச்ச இடத்துல மெய்ப்பன் கொண்டு மேய்ப்பானா, இல்ல மெய்ப்பன் நினைச்ச இடத்துல ஆட்டை மேய்ப்பானா? ஆடு என்ன தெரியுமா, எங்க பச்சையா இருக்காது, யார் வயலா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கதான் மேலும் ஆசைப்படும். அதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். ஆடு இதுதான் நினைக்கும். ஆனா மெய்ப்பன் அப்படி இல்ல, அங்க பச்சையா இருந்தாலும் மெய்ப்பன் பகுத்தறிவை பயன்படுத்தி அவன் சிந்திக்கலாம், இருக்கிறது பச்சையா தான் இருக்கு, ஆனா அது அடுத்த ஆள் வயல் அல்லவா, அடுத்த ஆள் தோட்டம் அல்லவா, எனவே அங்க வந்து என்ன செய்யக்கூடாது, மேய்க்க கூடாது, இதை இன்னைக்கு இந்த இடத்துலதான் மேய்க்கணும் என்று சொல்லி மேய்ச்சலுக்கான இடத்தை நிர்ணயம் பண்ணுறது யார் தான்? மேய்ப்பன் தான். அது மேய்ப்பனுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் எப்போதும் இருக்கும், ஆடு நல்லா மேயணும், நல்லா சாப்பிடணும், நல்ல தடகாத்திரமா இருக்கணும், நல்ல அடுத்து நல்ல அடுத்து நல்ல குட்டிய சிந்தனை நல்ல குட்டிய நசல் கொண்ட குட்டிய போட்டக்கூடாது. குட்டி போட்டீங்களா? ஆடுகளா இருந்தா கட்டாயம் என்ன போடும், குட்டி போடும். எத்தனை குட்டி போட்டீங்க? உங்க வீட்டில் உள்ள குட்டியாவது போட்டீங்களா, பக்கத்து குட்டியாவது போட்டீங்களா, இல்ல வேலை செய்யற இடத்துல உள்ளதான் குட்டியாவது போட்டீங்களா? என்ன போடல, என்ன போடல, குட்டி போடல.
அவர்களை குறித்து பைபிள்ல உன்னத பாட்டுல கடைசி அதிகாரத்துல அவர்களுக்காக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குட்டி போடாத ஆடுகளுக்கு சம்பந்தமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னத பாட்டுல நீங்கள் ஒன்று வாசித்து பார்த்தீர்களா? கடைசி அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு சனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், அவளுக்கு குழந்தைகள் இல்லை. அவளுக்கு குழந்தைகள் இல்லாவிட்டால் அவளை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? ஒரு நபரை திருமணம் முடித்து கொடுத்தால் அடுத்தால எதை எதிர்பார்ப்பாங்க? 2 குடும்பத்தார். கணவன் மனைவியும் திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்டால் அடுத்தால 2 குடும்பம் எதிர்பார்க்கிறது ஒரு குழந்தைய எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். பல விதமா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். 2 குடும்பம் அதை எதிர்பார்க்கும். அது கொஞ்சம் தாமதமாகிறது என்றால் 2 குடும்பம் நினைக்கிறது ஏதோ குழப்பம் இருக்கிறது. யாருக்குள்ள குழப்பம் இருக்கிறதோ தெரியலையே. ஏன்னா என்ன இல்லை, குழந்தைல இயற்கையாக நடைபெற வேண்டியத நன்மைகள் நடைபெறாமல் இருக்கிறது. எனவே ஏதோ குழப்பம் இருக்கிறது. ஒரு விசுவாசி தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து மணவளனாகிய இயேசுவோடு ஐக்கியப்பட்டதற்கு பிறகு இவர்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணணும்? ஆதாயம் பண்ண வேண்டும். அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாவிட்டால் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல நாம் அதை குறித்ததான கணக்கை கொடுக்க முட்டி சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னால ஒரு ஆத்மா கூட கொண்டு வர, ஒரு சிலர் மூலமாக சில ஆத்மாக்கள் சபை விட்டு போயிருக்கு. சிலர் மூலமாக ஆத்மாக்கள் சபை விட்டு மறந்துருப்பாங்க. எனக்கு யார் யார் மூலமா இந்த சபை விட்டு யார் யார் போனாலும் எனக்கு தெரியும். உங்க மூலமாக ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண முடியல. ஆத்மாக்களை எழுதப்படுகிறது லேசு, ஆனா ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுறது என்பது கஷ்டம். ஆத்மாக்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் ஆடா இருக்கிறபடினால உங்க கூட இருக்கிற ஆட்டினுடைய மேன்மை உங்களுக்கு தெரிகிறது இல்லை. இந்த ஆட்டினுடைய மேன்மை யாருக்கு தெரிகிறது என்றால் மெய்ப்பனுக்கு தான் தெரியும். இந்த ஆட்டினுடைய மேன்மை இந்த மெய்ப்பனுக்கு தெரிகிறபடினால ஒரு ஆட்டை அவன் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு அவ்வளவு பாடுபடுகிறான், பிரயாசப்படுகிறான். ஒரு ஆட்டை நம்ம சபையில கொண்டு வரணும்னா ஜெபம் விசாரிக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஆமா ஆமான்னு சொல்லதான் வேண்டியது இருக்கு. 2வது சிலருக்கு என்ன உதவி செய்ய வேண்டியது இருக்கு, சிலருக்கு பொருள் உதவியெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதாவது மதம் மாற்றுறதுக்கு இல்லை, அவருடைய கஷ்டத்தோடு கூட. ஏன்னா பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மாறும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாத உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினால் நீங்கள் யாரை சம்பாத்தியம் பண்ணுங்கள்? எத்தனை பேர் சம்பாத்தியம் பண்ணீங்க? உங்களுக்கு ஆண்டு கூட ஆசீர்வாதம் தந்திருந்தாரு. ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணும்படியாக யாருக்காவது உதவி செய்திருப்பீங்களா? எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவர் ஒரு கூலி வேலை செய்தார். ஆனா அவரோடு கூலி வேலை பார்க்கிற அனைத்து பேருக்கும் இவர் உதவி செய்வார். அவங்க வீட்டுல கூட வேலை பார்க்கிறவங்க வீட்டுல ஒரு திருமணம் வந்துட்டுனா அந்த திருமண நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க பணம் கட்டுறதற்கு. அவர் உடனே சொல்லுவாரு, நான் உங்களுக்கு ஜவுளி கடையில துணி எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி அவரு பேரால துணி வாங்கி கொடுத்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து வாங்கி கொடுப்பாரு. நான் உங்களுக்கு மசாலா ஜாமான் வாங்கி தரேன். இதுல 1-2 பேர் கொடுக்காமல் இருந்தவர்களும் உண்டு. ஆனால் அவர் மூலமாக ஒரு புதிய சபை உருவாக்கப்பட்டது. அவர் மூலமாக அநேக ஆத்மாக்கள் என்ன திரும்பினாங்க? மனம் திரும்பினாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், இருக்கிற இடத்துல உட்கார்ந்து வேணும்னா ஜோம் பண்றேன், அவ்வளவுதான் செய்ய முடியும். அது நினைச்சா ஜோம்னு, நினைக்கலன்னா ஜோம் பண்ண. எப்படி ஆத்மாக்கள் வரும்? நம்முடைய சபையில் ஆத்மாக்கள் வராமல் இருப்பதற்கான காரணம் ஒன்று ஜெபப்பிரிவு, இன்னொன்று இந்த அநீதியான பொருட்களினால ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு யாரும் தயாராக இருக்கிறார்? யாரும் தயாராக இல்லை. இப்படி இருந்தா நம்ம எப்படி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியும்? எப்படி ஆண்டவருக்கு நம்ம பதில் சொல்லுவோம்? ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லாம இருந்தோம், ஒரு காலத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருந்தோம். எல்லாரும் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைகள் இல்ல. இங்க உள்ளவங்க ஒழுகிற வீட்டிலையும் நீர் தடிக்க வீட்டிலையும்
அடுத்தால நம்ம சாப்பிடுவதற்கு 3 வேளை ஆகாரம் இல்லாமலும் வருஷத்துக்கு ஒரு வஸ்திரம் கூட எடுக்க முடியாமலும் அப்படிதான் நம்முடைய ஆரம்பம் இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை ஜனங்கள் மத்தியிலே மேன்மைக்குரியவர்களாக கனத்துக்குரியவர்களாக அவர்தான் வைத்திருக்கிறார். நமக்குரியது எல்லாம் யாருக்குரியது சொல்ல முடியுமா? உங்களுக்குரியது எல்லாம் யாருக்குரியது? சொல்லுங்க, வாய்ப்பு. ஆண்டவருக்குரியது. அப்ப ஆண்டவருக்குரியதா இருந்தால் இந்த சபை யாருக்குரியது? உங்களுக்குரியது பாஸ்டர். அப்படியா? யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. அப்போ உங்களுடைய உலக பிரகாரமான நன்மைகள் சபைக்கு பயன்பட வேண்டும், சபையில் வருகிற ஜனங்களுக்கு பயன்பட வேண்டும், புதிய ஆத்துமாக்கள் சபையில வருவதற்கு பயன்பட வேண்டும். அது எல்லாம் உங்களுக்கு குறைவு அல்ல, அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் யாருமே என்ன ஆனதில்லை. ஆண்டவர் பேரை சொல்லி நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ அதுக்கு எல்லாம் ஆண்டவர் என்னத்தை கொடுப்பாரு? 1000 ரூபாய் கொடுத்தோம், ஆண்டவர் அந்த 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கறது இல்லை, அதை விட இத்தனை மடம் கொடுப்பார். என்ன முடிக்கிறீங்க? சொல்றது புரியுதா? நேரம் ஆயிட்டா? நீங்க முடிக்கிறத பார்த்தா நான் ஒண்ணு ஆக போதும் நினைச்சிட்டு இருக்கேன். ஒண்ணு ஆகலை. எத்தனை தான் ஆகுது? 2 நாள் தான் ஆகுது. ஆனா பிரசங்கம் ரசிக்கிறோம். உங்களுக்கு சுவிசேஷ பிரசங்கங்கள் பண்ணா எல்லாத்துக்கும் ரசிக்கும். ஏன்னா சுவிசேஷ பிரசங்கம் எதை மாதிரி? பாலை மாதிரி மெதுவான ஒரு ஆகாரம். ஆனா கடினமான உணவு எல்லாரும் எல்லா உணவும் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இது சபைகள்ல சில வேளைகளில் கடினமான காரியங்கள் தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, பேச வேண்டியது இருக்கிறது, நிர்பந்திக்கப்படுகிறது. ஏனென்றால் இப்ப வருகிறதான நபர்கள் எல்லாருமே இடநாள கூட்டம் வச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசங்கம் இன்னைக்கு தேவையில்லை. இடநாளும் என்ன செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். நீங்க இடநாள யாருமே வருகிறது இல்லை. எனவே உங்களுக்கு இந்த பொதுவான இடத்துல இப்படி ஒரு பிரசங்கத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மள இந்த சபையில் அங்கமாக வைத்திருக்காங்க. நம்மை போல் அநேக ஆத்துமா நீங்க பெற்ற நன்மை மட்டும் சொல்லணும். யாரையும் நீங்க கையை பிடிச்சு இழுத்து நீங்க அப்படி யாரையுமே மதமாற்றம் பண்ணுவதற்கு அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பை காட்டுங்க. கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களிலிருந்து வெளிப்படுவதை நீங்கள் அறிய முடியும். தேவனுடைய அன்பு எங்கெல்லாம் செயல்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை என்ன செய்ய செயல்படும். அன்பிற்கு ஈடானது எதுவுமே இல்லை. அன்பு மிக வல்லமை உள்ளது. அன்பு ஒரு கயரை போல மனுஷனை கட்டி இழுக்கக்கூடியது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை கட்டி இழுக்கிறதான அன்பின் கயிர்களா ஆண்டவர் மனிதர்களை என்ன செய்கிறாரு, அவர் மீட்டு கொண்டு வருகிறார். யாரிடத்திலேயாவது நீங்க அன்பா நடக்கிறீங்களா? அன்பா நடக்கிறீங்களா? இருக்கிறது என்ன மார்க்கத்தில் இருக்கீங்க? சூப்பர் மார்க்கம் இருக்கிறது அன்பின் மார்க்கத்தில் இருக்கே, மறந்துடக்கூடாது. என்ன மார்க்கம்? அன்பின் மார்க்கம். அன்பின் மார்க்கமே என்றால் நம்ம எல்லா இடத்துலையும் எப்படிதான் நடந்து கொள்ளணும்? அதெல்லாம் நடக்க முடியாது பாஸ்டர். நான் போதகம் பண்றேன், என் கடமை அவங்களுக்கு போதகம் பண்றேன், அது போதகம் தராது போதகம் பண்றேன். என்னால அப்படிலாம் இருக்க முடியாது பாஸ்டர். நான் அன்பு வம்பு பண்ணா நானும் வம்பா தான் நடப்பேன்னா அது கிறிஸ்தவ மார்க்கம் கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு கன்னத்துல அடித்தா அடுத்த கன்னத்தையும் நீ கொடுக்குங்களா பாஸ்டர். இதுக்கு மேலே என்ன அடிக்கணும்? வார்த்தைகளினால ஒவ்வொருத்தர் அடிச்சிருக்கிறதான அடி. நீங்கெல்லாம் சிலர் அந்த நேரத்தில் அடிச்சீங்க, அதான் அடிச்சாலாம் நீங்க மறந்து போயிட்டீங்க. ஆனா என்னமோ எனக்கு மறதி நிறைய உண்டு. ஆனா நான் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக, நம்மளை நடத்தக்கூடியவனாக இருக்கிறபடினால ஆடுமை நிலைமையை நான் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்கள் இன்னும் மன்னிச்சாச்சு. ஆனா இன்னும் மனசுல இருக்கு. ஏன்னா ஜாக்கிரதையாக இருக்கும்படியாகத்தான். அப்படியெல்லாம் அடிச்சாலும் வாங்கி கொண்டு உங்களிடத்துல சிரிச்சுட்டு பேசதான் வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஆத்மா விலையிடப்பட்டது. எந்த விதத்திலே உங்களுடைய ஆத்மா கெட்டு போய்விடக்கூடாது என்பதுல நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். அன்பை நீங்கள் எப்போது என்ன செய்யுங்க, எப்போது நீங்கள் அன்பா இருந்து பாருங்களா. யார் பேசினா அன்பா இருந்து பாருங்களா.
கோபமா உங்க இடத்துல வந்தாலும் மெதுவா தான் பேசி பாருங்களேன். வீட்டுல எல்லாரும் வந்து வம்பா இருந்தாலும் நீங்க அன்பா தான் இருந்து பாருங்களேன். நீங்க மாதத்திரம் பேசாம இருந்துதான் பாருங்களேன். அதெல்லாம் முடியாது பாஸ்டர். முடியலன்னா எப்படி நீங்க கிறிஸ்தவ ஜீவியம் செய்றீங்க? இத்தனை வருஷம் ஆயிட்ட, 20 வருஷம் ஆயிட்ட, 25 வருஷம் ஆயிட்ட, ஒரு நாள் பேச ஒரு சாதாரண வார்த்தையை கூட நீங்க விட்டுட்டு உங்களால வந்து வர முடியலன்னா நீங்க என்ன கிறிஸ்தவ ஜீவியம் செய்றீங்க? நீங்க தான் சொல்லிக்கிடணும், நான் யாருக்காக வைராக்கியமா வாழ்றேன். யார் சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும். உங்க பேரை சொல்லி சொல்லணும். இந்த நபர் வந்து வைராக்கியமான ஒரு தேவனுடைய மனுஷி, ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லணும். மனுஷன் சொல்ல அவசியம் இல்லை, ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும்? வாழணும். பாஸ்டர், நான் மாறுத்தரம் பேசாம எப்போதும் அன்பே நான் காட்டிக்கிட்டு இருந்தா என்னை ஏமாடிலாம் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் கிறிஸ்தவமா இருக்கும். அதான் பைபிள் சொல்லப்படுற சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஒரு நபர் பேசும்போது நம்ம மாறுத்தரம் பேசணும் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. ஆனா சிலுவை பற்றிய உபதேசம் சொல்றது நீங்க அமைதியாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறது. அன்பின் மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. அந்த அன்பின் மார்க்கத்துல நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் மேல என்ன இருக்கு? பக்தி இருக்கு. பக்தியாக இருப்பீர்கள் சொல்லிதான் ஆண்டவரை தெரிந்தெடுத்து இந்த அன்பின் மார்க்கத்துல இந்த சபையில் உங்களை ஐக்கியமா என்ன செய்யறாரு? வச்சிருக்கிறார். ஆனா இன்னும் என்ன வரல? எத்தனை பேருக்கு பக்தி இருக்கு? கை வைத்து சொன்னா வைத்தியம், எல்லாரும் வைத்தியமா. நான் அடுத்த கேள்வி கேட்பேன், எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்பேன். எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு கேட்பேன். சிலருக்கு வழக்கமாகவே எப்படி வர்றதுதான். பையன்மாருக்கெல்லாம் என்ன வரணும்? நல்ல பையங்க சொன்னா என்ன சொன்னாலும் கேட்படி பையங்க, வாலிய பையங்கலாம் என்ன வரணும்? பக்தி. பக்தி எதுல காட்டணும்? செயல்பாடுகளை காட்டணும். சில ஆலயங்கள்ல கடந்து போகும்போது நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறது உண்டு. இந்த ஆலயங்கள்ல எல்லா வாலிபர்கள் தான் அதிகமா வந்து என்ன செய்வாங்க? நிற்பாங்க. நடக்கிற எல்லா காரியங்களும் வாலிபர்கள் தான் ரொம்ப தீவிரமாக வந்து நிற்பாங்க. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலவயதின் புத்திரர் பலவாயின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பினதான புருஷன் பாக்கியவான். இந்த சபையில வந்து வாலிபர்களால நிரம்பி இருந்துச்சுன்னா இந்த சபை ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சபையாக இருக்கும். அடிப்படை சண்டைக்கு இல்லை, ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து அநேக சகோதரர்கள், அநேக அவர்களை மாறி உள்ளதான வாலிபர்களை யாருன்னு சேர்க்கணும்? சேர்க்கிறீங்களா? ஒரு வாலிபன் வரலன்னா அடுத்த வாலிபன் என்ன செய்யணும்? போன் பண்ணி, ஒரு விசுவாசி வரலன்னா அடுத்த விசுவாசி போன் பண்ணி கேட்கணும். கேட்கலாம். மற்ற நேரங்களில் மட்டும் வெட்டி கதை மீன் கதை வந்து உடலுக்கு தெரியுது, போனை போட்டு சாப்பிடலாம், கொண்டியெல்லாம், அங்கே போயலாம், இங்கே போயிடலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வரலான்னா நான் சிலர் நான் அதை ஃபாலோ பண்ணி சிலர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு கடமை. சர்ச்சைக்கு வரலன்னா உடனே போன் அடிக்கிறதுன வழக்கம் தான் எனக்கு இருந்தது. ஆனால் அதை கூட அடிக்க விடாமல் சிலர் ஆக்கிட்டாங்க. சில விசுவாசிகள் ஏன் ஆக்கிட்டாங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லை. சிலருக்கு போன் பண்ணால் போன் இருக்க விட்டு என்ன பதில் சொல்றது? இன்னைக்கு தேவையில்லாமலாம் நீங்க போட்டோம், தேவையில்லாமலும் ஊருக்கு அடுக்கணும், என்ன பதில் சொல்ல முடியும் எடுத்தா? ஆனால் மொத்தத்தில் போனே எடுக்கலன்னா ஏதாவது ஒரு காரணத்தை பதில் சொல்லிக்கிடலாம். அடுத்த வாரமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிடலாம். எனக்கு பதில் சொல்றது இல்லை. நான் மெய்ப்பனா இருக்கிற அப்படின்னால எனக்கு கண்காணி என்னதான் பேர் ஆண்டு தந்துட்டு நான் உங்களை கண்காணிக்க நீங்க சரியில்லைன்னா நான் உங்களை சீர்படுத்தணும், அவ்வளவுதான். ஆனா பிரதான மெய்ப்பன் இடத்துல நீங்க எல்லாம் என்ன சொல்லி ஆகணும்? பதில் சொல்லி ஆகணும். ஆராதனைக்கு வர வேண்டிய நேரத்துல ஊர் சுத்தினா பதில் சொல்லி ஆகணும். ஆராதனைக்கு வர வேண்டியதான வேலையில கடத்தலுக்கு பண்ணி பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆராதனை என்பது கர்த்தருக்கானது. வாரத்துல ஒரு நாள் தான் ஆராதனை. இந்த ஆராதனை வேலையில நம்ம ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதித்தால் அந்த வாரம் முழுவதும் நன்றாக இருக்கும், சந்தோஷமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணலாம் தான் சில வேளையில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில சில துக்கங்கள் நடந்து விட்டது என்பதற்காக நம்ம ஆராதனை வந்து நிறுத்துகிறோம். அந்த வேலையெல்லாம் அந்த வாரத்துல எல்லாம் அவ்வளவு நல்லா இருக்காது. அது இந்த நேரத்துல ஆராதிக்கிறத ஆராதனை விட்டுச்சு சாயங்காலம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆராதிச்சு அதெல்லாம் ஒரு மன திருப்தியா இல்லை. அந்த வாரம் முழுவதும் எப்படி ஒரு மாதிரி ஆன்மீகத்துல இருக்கும். எனவே இந்த ஆராதனையை விட்டு விடுவதற்கு விரும்புறதே இல்லை. ஆனா சிலருக்கு விட்டாலும் ஒரே மாதிரிதான் இருக்கிய
ஆராதனை வந்து எங்கேயாவது முடிச்சுட்டு அப்புறம் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, ஆராதனைக்கு வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. என்னவே தெரியல, மாற்றமே தெரியலன்னா என்ன காரணம் தெரியுமா? ஆன்மீகம் உங்களிடத்துல இல்லை. உங்களுடைய ஆத்மாவுல என்ன இல்லை? உயிர்ப்பு இல்லை. ஆத்மாவுல ஜீவன். ஒருவேளை இந்த ஆண்டு நடக்கிற நேரத்தில் ஆண்டு வருகிறதாக இருந்தால் நீங்க எங்கேயாவது உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி நீங்க போவீங்க? அதெல்லாம் பேரம்பாச்சு. அவங்க அங்க இருக்கிறவங்களோட அவங்க சும்மா தான் வர்றாங்க, நான் ஆண்டவரோடு இருக்கான எங்க இருந்தாலும் போயிடுவேன் அப்படி நீங்க நினைச்சா ஆண்டவர்களை அழைச்சிட்டு போக மாட்டார். பைபிள்ல சொல்லப்படுற கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல இதுக்கு ஒரு சமயம் இருக்குல்ல, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு சமயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த நேரத்துல கர்த்தரை தேடணும். அந்த நேரத்துல கர்த்தரை தேடாம நம்ம வேற எதையோ தேடிட்டு இருந்தா நாட்கள் வரும்போது, நேரங்கள் வரும்போது ஆண்டவருக்கு பதில் சொல்லி ஆகணும். எல்லா செயல்பாடுகளையும் ஆண்டவர் ஞாபகத்துல எல்லா ஞாபக புஸ்தகத்துல வந்து வச்சிருப்பாரு. அப்புறம் அது பலிக்கும். நம்ம ஆண்டவரை தேடாதற்கான ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும், அதை நம்ம அறியாது இருப்போம். அறியாமல் இருந்து இந்த பாஸ்டர் ஜோனி கேட்கல, யார பெரிய பாஸ்டர் போகும், இந்த சபையில கேட்கல, அடுத்த சபைக்கு போகும். அப்படி மாற்றிக்கிட்டே இருந்தா ஒரு காரியம் நடக்க போறதே. நீங்க உங்களை மாற்றுவதற்கு தயாரா இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாற்றுவதற்கு அவர் எப்படி இருப்பார்? தயாரா இருப்பார். தாழ்வு காலத்துல நீங்க ரொம்ப என்ன பண்ணுங்க, பிரச்சனை வருதுல்ல, தாழ்ந்து போய் இருக்கிறீங்க அல்லவா? சரீரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அல்லவா? அப்ப என்ன செய்யணும்? என்ன காரணத்தினால இதை அனுமதிக்கிறார் ஆண்டவர்? நீங்க ஆண்டவரத்துல சிந்தனை செய்த ஆண்டவர் சொல்லி தருவார் உங்களுக்கு. நீங்க தீர்க்கதரிசியாக இருந்தால் மற்றவருடைய காரியம் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசியாக இருக்க அவசியம் இல்லை. உங்களுடைய காரியங்களை தெரிவதற்கு நீங்க உங்களுக்காக பண்ணுறதான ஜபம் உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரும். ஆண்டவர் சொல்லி தருவார். சொப்பனங்களின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லி தருவார். அந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோடு இன்னும் என்ன செய்யல, நெருங்கல. ஆன்மீக காரியங்களில நமது சபையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. வளருங்க, வளர்வதற்கு ஏற்றதான போஜனங்கள் தான் உங்களுக்கு தரப்படுகிறது. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவருக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கட்டும். வரப்போகிற நாட்களில் தொடர்ச்சியை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராம். எல்லாரும் தேவ சன்னிதானத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காகவே பேசி இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கள் ஒப்புக்கொள்ளும். ஆண்டவரே, தேவ பக்தி உள்ளவனை நீ உமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நான் தேவ பக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. நான் தொடர்ந்து தேவ பக்தியோடு ஜீவிக்கிறவதாருங்க. உமக்கு எடுத்ததான காரியங்களிலே நான் இங்கு ஆர்வமாய் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு இதற்கான அபிஷேகத்தினுடைய பலமே கர்த்தர் தாருங்க என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உன் சித்தம் இயேசுவே, நான் ஓர்மன் பாண்டமே, உத்தம ஜீவியான் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியான் உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தையா சத்திய சிலுவையே, நித்தம் என் பந்தையா சத்திய சிலுவையே, சித்தமறிந்துயா செய்திட வேண்டுமே, சித்தமறிந்துயா செய்திட வேண்டுமே. சித்தம் இயேசுவே, நானோர்மன் பாண்டமே, உத்தம ஜீவியான் உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியான் உயர்த்த வேண்டுமே. பலவீன பாவினா சுகவீன தேகினா உலகத்தின் மாயையில் அனைந்தழியாமல், பலவீன பாவினா சுகவீன தேகினா உலகத்தின்
உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, என்னை நடத்துவீர் என் இயேசு தேவனே, என்னை நடத்துவீர் என் இயேசு தேவனே. உம் சித்தம் இயேசுவே நானோர்வன் காண்டவே, உத்தரம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தரம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுடைய ஆன்மீக ஜீவியத்தினுடைய வளர்ச்சிக்கு என்று தந்ததால ஆன்மீக போஜனத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உண்மையில அதிகமான பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தாவே எங்களை உமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில குறைமாக இருக்கிறது என்பதை வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எச்சரிப்படைந்து நாங்கள் தேவ பக்தியை மிகப்படுத்தத்தக்கதாக தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாயிருக்கு. கர்த்தாவே, தேவ பக்தி தான் இந்த பூமிக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளதான இந்த தேவ பக்தியை நாங்கள் பெருக்கிக் கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வராத ஜனங்களை வரும் நாட்கள் அழைத்து வாருங்க. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படட்டும். கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. என்னுடைய போக்குவரவு பிரயாணங்கள் எல்லாருடைய பாதுகாப்பை தாருங்க. சத்துருவால் மனிதனால் வருகிறதான எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகை தாமதிக்கொள்ளாமல் மீண்டுமாக ஒருமுறை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து ஆராதிக்க கிருபை தாருங்க. வருகை இருக்கும் எதிர்கொண்டு வரத்தக்கதான ஜீவியத்தை தந்து கர்த்தர் தாமே வழிநடத்தி வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.